ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் குடியிருப்பு தங்கும் இடத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி என்ன செய்தார்? மண்ணினாலே உண்டாக்கி ஜீவசுவாசத்தை ஊதினார். கிழக்கிலே ஏதேனும் தோட்டத்தை, மனுஷனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்தில் ஒரு நதி, அது 4 ஆறாக பிரிஞ்சிச்சு. அங்கே பொண்ணு, கோமேதகம், பிதலோகு போன்ற ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாரு. சகல விருட்சங்களையும் அங்கே வச்சிருந்த மனுஷனை அவ்வளோ ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருந்தார். ஆனால் பாவம் செய்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினார். இன்றைக்கு திரும்ப அந்த தோட்டத்தின் வாழ்க்கைக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? வருகிறோம். எப்படி வருகிறோம்? தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டவர், அதாவது பாவம், உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக என்ன இருக்குது? அது சுவராய் இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களில் பார்க்கிறோம். ஸோ அந்த அக்கிரமம் நீங்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் பொழுது திரும்பவும் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும். ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, இதில் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லையான்னு சோர்ந்து போகாதீங்க. ஃபைட் பண்ணி அதை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி தேவனுடைய நாமத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். சங்கீதம் 91:1. முதல்ல அங்கே தோட்டத்தில் அங்கே தேவ சமூகத்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிற மனுஷன். 91:9 எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவர். ஸோ நம்மளுடைய தங்கும் இடம் எங்கவா இருக்கணும்? தேவனாய் இருக்கணும். தேவனுடைய பாதமாய் எப்போவுமே. நான் அதுதான் சொல்கிறேன். அதாவது இப்போ இன்றைக்கி இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கோம், முடிஞ்ச உடனே நம்ம பணிவிடை செய்கிறோம், மற்றவங்களை போய் அன்பாய் விசாரிக்கிறோம். இங்கே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருவேளை வீட்டில் சண்டை போட்டு வந்திருந்தா கூட இங்கே நம்மளை நல்லவங்களாக நம்ம காட்டிக்கிறோம், அவங்கக்கிட்ட பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் இதை பார்க்கறத விட தனிமையாய் நம்மளை என்ன செய்வோம்? நம்முடைய தாட்ஸ் எப்படி இருக்குது? நான் எத்தனை பேர் தெரியல எனக்கு, இன்றைக்கி வேர்ஷிப்லாம் உண்மையாகவே எல்லாரும் ரொம்ப அசட்டையாய் நிர்விசாரமாய், இங்கேருந்து பாஸ்ட் வந்து திரும்ப அந்த வேர்ஷிப்பில் நீங்கள் அப்படி அசட்டையாக இருந்ததை வச்சு அவங்க இங்கேருந்து திரும்பவும் சொன்ன பிறகும் கூட ஒரு சிலர் உணர்வடைந்ததை நான் என்னுடைய ஆவியில் உணர்ந்தேன். தயவு செய்து நம்முடைய ஹார்ட் வந்து எப்போவும் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல, அவரை ஆராதிக்க, துதிக்க நம்ம வந்திருக்கிறோம். இங்கே கூட வந்து நம்ம வாயை திறக்கல, அவரை துதிக்கல, என்னென்னத்தையும் யோசிச்சுட்டு மற்றவங்களை குறை யோசிச்சுட்டு அப்படிலாம் இருந்தோன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தயவு செய்து அது நம்முடைய வாழ்க்கையில மாறட்டும். ஸோ நம்முடைய தங்கும் இடம் முதலாவது தேவன் இல்லை. 76ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம்ல நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இரும் என்று சொல்லியிருக்கிறது. 142ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் என் பங்குமாக இருக்கிறீர். அதாவது மை போர்ஷன் இன் த லேண்ட் ஆஃப் த லிவிங். ஸோ தேவன் நம்முடைய தங்கும் இடமாய் நம்ம வந்து கர்த்தரிடத்துல, அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு வர்ஷிப்பில் கூட நான் வந்து இந்த எல்லா நிர்வசாரத்தையும் நான் என் மேலே எடுத்தேன். ஆண்டவரே இது என் தப்பு, ஆண்டவரே என்னுடைய ஜபக்குறை, ஆண்டவரே என் ஜனங்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறது குறைஞ்சிருச்சு, ஆண்டவரே என்னையே மன்னிங்க. இந்த மாதிரி தான், இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஸோ தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நாம் உணர்வடைந்து என்னைக்கு நான் இப்படின்னு நான் காட்டுறேனோ அன்னைக்கு அது தவறாக போயிடும். அருமையானவர்களே, ஸோ தேவ சமூகத்தில் இருந்தோன்னா பரிசுத்தம் என்னுடைய குறைகள் கழுவப்பட்டு கொண்டு, நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை கழுவுங்களவங்களாக இருக்கக்கூடாது, நம்மளை நம்ம கழுவுகிறவர்களாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம் தேவனிடத்தில் போய் சேர்கிறதுக்கு. அதுதான் நான் சொன்னேன், அவரை போல இல்லை, 1 யோவான் 3:2 அவர் வரும்பொழுது நாம் அவரை போல இருக்கிறதுனால நம்ம அவரை தரிசிப்போம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவரை போல மாறணும்னா நம்ம அவருடைய சமூகத்திலேருந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஆசீர்வாதம் ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாவரங்களில் தங்கி இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். சமாதான தாவரங்கள், அதாவது 120ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் நடுவிலே நான் குடியிருந்தேன், ஆத்மா குடியிருந்தது போதும். வீட்டுக்குள்ளார வந்தால் என்ன இருக்கணும்? சமாதானம். யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளார நம்ம தங்கி இருக்கணும்னா அங்கே முக்கியமாக தேவை என்னது? சமாதானம் இருக்கணும். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 21:9 சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் வீட்டின் ஒரு மூலையிலே தங்கி இருக்கிறது நலம்.
வீட்டில் இது என்னை யாரும் பெண்கள் கோபிச்சுக்காதீங்க, பைபிள் பெண்களை தான் சொல்லுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதே 21 நீதிமொழிகள் 21:19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் வீட்டுக்குள்ளார எல்லா வசதியோட ஏசியை போட்டு ஃபேனை போட்டு சண்டைக்காரியான ஒரு ஸ்திரீயோட நான் குடியிருக்கிறத பார்க்கிலும் நான் எங்கேயாவது காட்டில் போய் நான் இருக்கிறது நலமாக இருக்குன்னு சொல்லி ஞானி என்ன செய்கிறாரு, அவர் எழுதுகிறார். ஸோ தயவு செய்து நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன், அதான் நம்ம பெண்களே எடுப்போமே, நமக்கு தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தங்க கோவப்படுறாங்க, ஏதோ சண்டை போடுறாங்க, அநியாயமாகவே நடக்கட்டுமே, நம்ம அதை பொறுத்து கொண்டா என்ன? எதற்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டாரு? நான் என்ன இழிச்சவாயா? எவ்வளோதான் நான் பொறுக்கிறது? என் இயேசுவின் அடிச்சுவடுகளை தானே நாம் பின்பற்றுகிறோம். கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் அதை செய்து பாருங்களேன். யாராவது ஒரு ஆள் நான் அதை வீட்டுக்குள்ளார கட்டாயம் சமாதானம் இல்லைன்னா அது வீடாகவே இருக்காது. சரி, 3வது ஆசீர்வாதம் ஏசாயா 32:18 நிலையான வாசஸ்தலங்கள். அதாவது ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கணும்னா அங்கே கொஞ்ச நாட்கள் கொஞ்ச காலங்கள் என்ன செய்யணும், குடியிருக்கணும். சும்மா கூட்டை தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைகிறது போல இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 4:14 காயினை குறித்து, காயின் தேவனுடைய சாபத்தை பெற்ற பொழுது அவர் சொல்றார், நான் ஒரு சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேனே அப்படின்னு சொல்லுகிறார். அது தேவனுடைய சாபம். உபாகமம் 28:64-65 சிதறடிக்கப்படுவதும் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமில்லாமல் இருப்பதும் தேவனுடைய சாபம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11:38 சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனாகிய தாவீதுக்கு நான் நிலையான வீட்டை கொடுத்தது போல நான் உனக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும் நமக்கு இருக்கும். ஆனால் அதுக்குன்னு நிலையான வீட்டை கட்டுறேன்னு இங்கே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கோடியாக போட்டு வீட்டை கட்டிட்டு ஏதோ நான் இங்கேயே நான் பூமியிலே பெர்மனண்ட்டாக இருக்க போகிறேன்னு இல்லை. இந்த பூமி நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு இல்லையா? எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிற நகரத்தை நாம் நாடி தேடுகிறோம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதே வசனத்தில் ஏசாயா 32:18 நம்ம பார்க்குறோம், அமைதியாய் தங்கும் இடம். நமக்கு அமைதி, வீட்டில் போனால் என்ன இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கணும். நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். தேவனுக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால், அதுதான் நான் சொல்கிறேன். நான் தயவு செய்து இங்கே இருக்கிற ஒருத்தரும் இதை நான் சரியாகணும் மட்டும் நம்ம எடுத்தோம். நான் உண்மையாக சொல்கிறேன், வீடு பரலோகமாய் மாறும். ஸோ நான் கர்த்தருக்கு செவி கொடுத்தேன் என்றால், வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எவ்வளோ சண்டைக்காரங்களாக இருந்தாலும் குழப்பவாதிகளாக இருந்தாலும் என் வீடு அமைதியாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம பழகுவோம். நீதிமொழிகள் 29:9 ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. ஸோ ஒருத்தவங்க முட்டாள் மாதிரி இருக்காங்க அப்படின்னா சிரித்து பேசினாலும் சண்டை தான், கோபமாக பேசினாலும் அவங்க சண்டை தான் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட வழக்காடாமல் இருக்கிறது, அமைதியாக இருந்து விடுகிறது நல்லது. ஸோ உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை வீட்லேயோ நான் என்ன சொல்கிறேன், ஃபைட் ஃபார் த ரைட் எல்லாம் பைபிள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கவில்லை. ஸோ தயவு செய்து அது நம்மளுக்கு வேண்டாம் அருமையானவர்களே. ஸோ அமைதி நமக்கு ரொம்ப தேவை. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருக்கு செவி கொடுக்க. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், அமைதியாக போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு ஒரு பழைய டிடி இருந்தார், அதாவது பயங்கர சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. நம்ம எதை செஞ்சாலும் அதை தப்புன்னு தான் சொல்லுவாங்கன்னு நல்லாவே தெரியும். நான் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன், என்ன கைண்ட்லி கிராண்ட் மீ பெர்மிஷன் ஃபார் ஆன் ஆர்னு கொடுத்துருந்தேன். அது என்ன ஆன் ஆர், உனக்கு கிராமர் தெரியுமா, உனக்கு அறிவு இருக்கா, 1 hourனு உனக்கு எழுத தெரியாதா அப்படின்னாரு. அறிவு இருக்கா? இல்லை சார். அவ்வளோ. அதுக்கு மேலே அவர் என்ன பேசுவார், அவர்கிட்ட அறிவு இருக்குது இல்லைன்னு நம்ம போய் ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்கள். நம்ம இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம மதிப்பு குறைய போதா? ஆண்டவர் நம்மளை எப்படி அக்னாலஜ் பண்ண. ஸோ தயவு செய்து உலகத்தில் வாழ பழகுங்க. இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம கோபப்பட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கே ஆகாது. ஸோ அமைதியை நம்மளோட சாய்ஸை நம்ம எடுக்கணும். அடுத்தது, பெரியோரும் சிறியோருமாய் சேர்ந்து குடும்பமாய் இருக்கிற ஒரு வீடு, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. சங்கீதம் 68:6
தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அதாவது தனியாக இருக்கிறவங்களுக்கு அவர் ஃபேமிலியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது தேவனுடைய ஆசீர்வாதம். அடுத்து அந்த வீட்டில் பிள்ளைகளை கொடுக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். 113 சங்கீதம் 9 மல்லடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 17:6 பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் என்று சொல்லி பார்க்கிறோம். சகரியா 8:4 திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருக்கிறதும் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். நல்ல வயசாகி பழுத்த பழங்கள் இருக்கிறதும் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம், அருமையானவர்களே. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு எதுக்கு படிக்கிறோம்? எதெல்லாம் இல்லையோ நம்ம ஆண்டவரத்தில், நான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா, நான் உங்கள் பிள்ளை, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ண போகிறோம். அடுத்ததாக 5வதாக துதியின் சத்தம் நம்முடைய வீடுகளில் இருந்தால் அது தேவனுடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 118:15 நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணி போகிறேன். யாக்கோபு 5:13 ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அதாவது நம்ம கெம்பீரித்து பாடும் பொழுது செப்பனியா 3:14-17 நாம கெம்பீரித்து மகிழ்ச்சியாக தேவனிடத்தை பாடும்போது அவர் கெம்பீரித்து வந்து நம்ம மேல அமர்ந்திருப்பார். யோசிச்சு பாருங்க, தேவனை நான் மகிழ்ச்சியாக்க முடியும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான், என்ன? வாயை திறந்து கெம்பீர சத்தமா. நான் அதுதான் சொல்றேன், நீங்க செஞ்சு மட்டும் பாருங்க. நான் உண்மையா சொல்றேன், நான் நிறைய நேரங்களில் வீட்டில் பிரச்சனை ஏதாவது இருக்கும், அழுக வரும். ஆனால் நான் அதை ஓவர்கம் பண்ணுறதுக்கு மகிழ்ச்சி 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 எந்த மன்னே சுமந்ததை பாடுங்க, இதாவது மகிழ்வோம் மகிழ்வோம் பாடுங்க. கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகள் மாறுதா இல்லையான்றத பாருங்க. பைத்தியக்காரத்தனமாக தான் தோணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களை துக்கப்படுத்தி அழ வச்சு கத்த வச்சானா சாத்தான் ஜெயிக்கிறான். அதே நேரம் என்ன பண்ணாலும் உங்களை அழ வைக்க முடியல, உங்களை துக்கப்படுத்த முடியல, உங்களை தோக்க வைக்க முடியலன்னா ஆண்டவர் ஜெயிக்கிறார். ஸோ நம்ம யாருக்கு இடம் கொடுக்க போகிறோன்றது அது நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த வீட்டில் துதியின் சத்தத்தை தவிர வேறே சத்தம், எந்த சண்டையின் சத்தம் கேட்கக்கூடாது. மத்தேயு 12:19 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. ஸோ வீட்டிலேருந்து வேற எந்த சண்டை சச்சரவு வரக்கூடாது. அடுத்தது வியாதியற்ற வீடு, அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. ஏசாயா 33:24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அது வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்படும். நல்லா கவனிங்க, பைபிளில் வியாதிக்கும் அக்கிரமத்திற்கும் ஒரு லிங்க் இருக்குது. இல்லை 103 சங்கீதம் 3 அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஆனால் அதுக்காக எல்லா வியாதியும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வர்றதுன்னு இல்லை. எப்பாப்ரத்து அவருக்கு ஊழியத்து நிமித்தமாய் அவருக்கு வியாதிப்பட்டார், அதிக கடின வேலை, இது மாதிரி நிறைய இருக்குது. ஒருவேளை நமக்கு வியாதி இருந்துச்சுன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரெசிஸ்ட் த டெவில். சாத்தானுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ எதெல்லாம் இல்லையோ, அதாவது எனக்கு இந்த குறை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எதிர்த்து நில்லுங்க, அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. அதை தேவன் என்ன செய்வார்? மாற்றுவார். என்றைக்கு அதை அக்செப்ட் பண்ணி ஆமாம் என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நம்ம போனோம்னா அதில் நம்ம ஜெயிக்கவே முடியாது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் காட்டுகிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? குடியிருக்கணும். நம்முடைய இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 17:26 முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நியமித்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் சொல்கிற அந்த எல்லையில நம்ம குடியிருக்கணும். ஆபிரகாமுடைய முக்கிய காரணம், ஆசீர்வாதங்களுக்கு காரணம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி சொன்னார். என்னன்னு கேள்வி கேட்காம ஆதியாகமம் 12:1 அவர் புறப்பட்டு போகிறார். நமக்கு நல்லதாய் தோன்றுகிறத தயவு செய்து, இன்னைக்கு ஐயா சொன்னாங்க, இங்கே சங்கீதம் எடுக்கும்போது தான் இஷ்டத்துக்கு ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு கடைசியில் அப்பாட்ட போய் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அப்பா என்ன செய்ய மாட்டார்? அவர் நீ தானே பண்ணால் பண்ணிக்கோ. அது மாதிரிலாம் லோத் என்ன செஞ்சார்? கண் எடுத்து பார்க்குறாரு, எல்லாம் சூப்பராக இருக்குது, போனார், நாங்கள் ஃபெயிலியர் ஆயிடுது. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவனுக்கு, ஒருவேளை இன்றைக்கி யாராவது அதில் பாதியில் இருக்கிறீங்களா, ஆண்டவரே சாரி, நான் உங்ககிட்ட கேட்காம நான் போயிட்டேன், என்னை மன்னிங்க, எனக்கு நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். இன்னும் ஒரு விஷயம், நம்ம எங்கே இருந்தாலும் அவருக்கு பிரியமாக இருந்தால் போதும். அதாவது என்ன பண்ணுறது, எங்கள் ஊர் சரியில்லை, வீடு சரியில்லை, அக்கம் பக்கம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஏசாயா 48:14 கர்த்தருக்கு பிரியமானவன்
அவருக்கு பிரியம் சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஸோ நம்ம பாபிலோன்லேயே அந்நிய தேசத்தில் ஒரு அடிமை தேசத்தில் இருந்தாலும் அங்கே அவருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சித்தத்தை தானியேலை போல நம்ம செய்ய முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாக இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, இது நம்முடைய வீடு இல்லை. அப்படின்னாங்களே இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் ஃபாரினர்ஸ். நல்லா தயவுசெய்து காமிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிறதுனால சொல்கிறோம், ஒருவேளை நம்ம அமெரிக்கன் சிட்டிசன், நம்மலாம் அமெரிக்காவில் பிறந்து வாழ்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே இந்தியாவில் இருந்தால் நம்மளாம் யார்? ஃபாரினர்ஸ், இல்லை அந்நியர், நம்ம பரதேசிகள். சரியா? பரதேசினா அது கெட்ட வார்த்தைலாம் இல்லை, அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது ஃபாரினர்ஸ், அதுதான் அதுக்கு அர்த்தம். எபிரேயர் 11:13 ஆபிரகாமும் நம்முடைய முற்பிதாக்களும் சீமான்களாக இருந்தாங்க, ஆனால் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறைச்சாங்க. இந்த பூமி எங்களுக்கு நிரந்தரமானது இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க. அதே 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாமும் முற்பிதாக்களும், அதாவது he was looking forward to the city with foundations whose architect and builder is God. அதாவது அதை வடிவமைத்தவரும் அதை கட்டுகிறோம். நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை யார் பண்ணிட்டு இருக்கார்? இந்த பூமியில் பெஸ்ட்டான ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு என்ஜினியரை நம்ம கூப்பிட்டு கூட பயங்கரமாக கட்டலாம். ஆனால் நமக்காக நம்ம உண்டாக்கின தேவன் என்ன செய்கிறாரு? வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அவரே கட்டி உண்டாக்குகிற, அவரே வடிவமைத்து உண்டாக்குகிற ஒரு வீடு நமக்கு பரலோகத்தில் ஆயத்தமாக இருக்கிறது. அதற்கு ரெடியாகவும். வெளிப்படுத்தல் 21:4 அதில் அங்கே என்ன இல்லை? மரணம், துக்கம், அலறுதல், வருத்தம் எதுவும் இல்லை. கடைசியாக ஒரு வசனம் எல்லாரும் எடுங்க. யோவான் 14:23 யோவான் 14:23 யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசப்படுவோம். அதாவது நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறோன்னா நம்ம என்ன செய்வோமா? அவருடைய வசனத்தை கை கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடப்போம். அப்போது ஆண்டவர் திரித்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட வந்து நம்மோடு தங்கியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அருமையானது. ஸோ வசனங்களை அதிகமாக தியானிப்போம். அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஹெல்ப்பை நம்ம கேட்போம். அப்போ இந்த பூமியிலே நம்ம எப்படி வாழ முடியும்? பரலோகமாய் தேவன் நம்மோடு கூட தங்கி இருக்கிற அந்த அனுபவத்தை எல்லாம் தயவுசெய்து பூமியில் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு திடீர்னு அங்கே ஃபாரினர்ஸ் யாரும் நுழைய முடியாது. பரலோகத்துக்குள்ளார அவருடைய சிட்டிசன்ஷிப் வாங்காத யாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஸோ இந்த பூமியிலே நம்ம என்ன செய்யணும்? அவரோடு தங்கி தாவரிக்க நம்ம பழகுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.